ஸ்ரீமத் பகவத் கீதா கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இப்பொழுது நாம் பகவத்கீதை 18வது அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவுடன் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்கள் இனிதாக நல்ல முறையில் நிறைவடைகிறது. 18வது அத்தியாயத்தில் அடியேனாக இருக்கட்டும், இந்த பதிவை கேட்கும் நீங்களாக இருக்கட்டும், நம் இருவருக்குமே என்ன பலன் என்று இறைவன் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காருங்க. அதை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த மாபெரும் பாக்கியத்தை அடியேனுக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள் சகோதர சகோதரிகளே. இப்போ நம்ம போன பதிவில் சென்ற பதிவில் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன சொல்றாரு கிருஷ்ணர்? என்னிடமே உள்ளம் பதித்தவனாக இருந்திரு அர்ஜுனா, ஏனென்றால் நீ என்னுடைய அருளால் எல்லா இன்னல்களையும் எளிதாக கடந்து விடுவாய். அவ்வளவுதான். இறைவனுடைய அருள் இருந்தால் போதும், நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் நம்மால் எளிதில் கடந்து விட முடியும். மேலும் அப்படி நீ இல்லாமல் அகங்காரத்தின் காரணமாக என்னோட பேச்சை நீ கேட்காம போயிட்டீன்னா அப்படின்னு சொல்றாரு, அழிந்து போயிருவாய். ஆகவே உனக்கு பெருநிலையான பரமபதமும் கிடைக்காது அர்ஜுனா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. ஆகவே அகங்காரத்தின் வசப்பட்டு நான் யுத்தம் செய்ய என்னதான் நீ அகம்பாவத்தின் காரணமாக அந்த வசப்பட்டு நீ யுத்தம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னாலும் சரி, உன்னுடைய சுபாவமானது, உன்னுடைய கர்மாவானது உன்னை பலவந்தப்படுத்தி அந்த யுத்தத்தை செய்ய வைக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். இது போலதான் நாமும் பல விஷயங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கும். ஒரு சிலர் தன்னுடைய திருமணமே பிடிக்காத திருமணத்தை செய்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு செய்யும் தொழில் பிடிக்காது, படித்த படிப்பு பிடிக்காது. இருந்தாலும் நாம் பலவந்தப்படுத்தப்பட்டு இப்பேற்பட்ட சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருப்போம். இவை எல்லாமே நம்முடைய கர்ம வினைதான். எல்லாவற்றுக்கும் நாம் மட்டுமே காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கிருஷ்ணர் சொல்றாரு. நீ என்னதான் செய்ய மாட்டேன், யுத்தம் செய்ய மாட்டேன் என்று சொன்னாலும் உன்னுடைய இயல்பானது தானாக உன்னை யுத்தத்தில் ஈடுபட வைக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. குந்தியின் மைந்தனே, அறிவு மயக்கத்தின் காரணமாக எந்த செயலை நீ செய்வதற்கு விரும்பவில்லையோ அதை கூட உன்னுடைய இயல்பான கர்ம வினையின் கட்டுப்பட்டு உன் வசம் இழந்து நீ செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்றாருங்க. ஆகவே நீ என்னதான் இருந்தாலும் நீ செய்யத்தான் போற. யுத்தம் செய்வதுதான் உன்னுடைய அரசனுடைய தர்மம், கடமை அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனா, உடல் என்கின்ற இயந்திரத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட அனைத்து 61வது ஸ்லோகங்க, அனைத்து பிராணிகளையும் அந்தர்யாமியாகிய பகவான் தன்னுடைய மாயையினால் அவரவர்களுடைய கர்ம வினைக்கு ஏற்றவாறு சுழல செய்து கொண்டு அனைத்து பிராணிகளுடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாரு. 62வது ஸ்லோகம், பரதகுல தோன்றலே அர்ஜுனா, எவ்வகையிலும் நீ அந்த பரமேஸ்வரனையே தஞ்சம் அடைவாய், அவர்தான் கதின்னு போய் காலில் விழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. பரமாத்மாவுடைய அருளால நீ உயர்ந்த அமைதியையும் நிலையான பரமபதம், இந்த பரமபதத்திற்கு போயிட்டா பிறப்பு இறப்பு என்கின்ற சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளாமல் எந்த ஜீவன்களாக இருந்தாலும் சரி தப்பித்துக் கொள்ளலாம். அதைத்தான் நிலையான இடம் அப்படின்னு சொல்றாரு. இந்தவாறு இப்படியெல்லாம் நீ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இல்லையா, இப்படியெல்லாம் என்ன பகவத்கீதையை பத்தி சொல்றாரு. இவ்வாறு மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான ஞானமானது என்னால் உனக்கு கூறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது நீ ரகசியமான இந்த ஞானத்தை முழுமையாக நன்கு ஆராய்ந்து எப்படி விரும்புகிறாயோ அப்படியே செய் அப்படின்னு சொல்றாரு. மேலும் மறுபடியும் சொல்றாரு, எல்லாத்தையும் மறைபொருளான ஞானம்னா என்ன? அந்த ஞானம் யார் இறைவனிடம் வேண்டி சென்று கேட்கிறார்களோ, யார் அப்படிப்பட்ட தவ வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பகவத்கீதையானது புரியும். அவர்களை மட்டும்தான் தேடி சென்றடையும் இந்த பகவத்கீதை. இந்த பதிவை நீங்க முதல்ல பார்க்கிறவர்களாக இருந்தால் உங்களை தேடி வந்திருக்கிறது பகவத்கீதை. ஆகவே நீங்கள் தொடர்ந்து பகவத்கீதையை
கேட்டு உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து முன்னேற உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் கிருஷ்ணர். ஆகவே வந்து இந்த ஒரு விஷயத்தை மனசுல நினைச்சிட்டு தொடர்ந்து அடியனுடைய பதிவுகளை பாருங்க. இப்பொழுது நீ ரகசியமான இந்த ஞானத்தை முழுமையாக நன்கு ஆராய்ந்து எப்படி விரும்புகிறாயோ அப்படியே செய். மறைபொருளுக்கெல்லாம் மறைபொருளான என்னுடைய மேலான ரகசியமான உரையை மீண்டும் கேள். 64வது ஸ்லோகம். இன்னொரு தடவை நான் சொல்றேன்ப்பா கேள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு நீ வந்து உற்ற நண்பன் இல்லையா, ஆகையால மேலான நன்மை பயக்கும் என்ற கருத்தோட இந்த உரையை நான் வந்து உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. 65வது ஸ்லோகம். அர்ஜுனா, நீ என்னிடம் மனதை செலுத்து. மறுபடியும் சொல்றாரு, அர்ஜுனா நீ எங்கிட்டே மனசை செலுத்து, என்னிடமே பக்தி கொண்டிரு, என்னையே வழிபடு, என்னையே வணங்கு. இப்படி செஞ்சா நீ என்னையே அடைவாய். இதையே நான் உனக்கு உண்மை என உறுதி கூறுகிறேன். இதுதான்ப்பா உண்மை, இதுதான்ப்பா சத்தியம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ எனக்கு மிகவும் அன்புக்குரியவனாக இருக்கிறாய் இல்லையா, எனக்கு ரொம்ப அன்புக்குரிய நண்பன் இல்லையா அப்படின்னு சொல்றாரு. 66வது ஸ்லோகம். தர்மங்கள் அனைத்தையும், அதாவது செய்ய வேண்டிய கடமை அனைத்தையும் என்னிடமே நீ செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் என்கிட்ட அர்ப்பணம் செஞ்சுட்டு நீ செய்துவிடு. நாடக மேடையில் ஒரு நடிகனாக உன்னை அரங்கேற்றிக்கொள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. சர்வ வல்லமை பொருந்திய எல்லாவற்றிற்கும் ஆதாரமான பரமேஸ்வரனான என் ஒருவனிடையே சரணடைவாயாக அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவிப்பேன், உனக்கு வந்து எந்த பாவம் வராது. உன்னை நீ இப்படி வந்து இந்த பகவத்கீதையின் முறைப்படி இந்த ஞானத்தை பெற்று அதன்படி நீ வந்து யுத்தம் செய்யும் போது உனக்கு பாவம் வராது. உனக்கு கூறப்பட்ட இந்த ரகசியமான கீதா உபதேசத்தை நான் உனக்கு சொன்னேன் இல்லையா, இந்த கீதா உபதேசத்தை ஒருபோதும் தவம் இல்லாதவர்களுக்கு சொல்லாதே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கடைசி அத்தியாயம் கடைசி ஸ்லோகங்கள் அல்லவா, ரொம்ப அழகா சொல்றாரு. தவம் இல்லாதவனுக்கு சொல்லாதே. தவம்னா என்ன தவம் இல்லாதவன் போய் எப்படி போய் நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லையா என்ற ஒரு கேள்வி இருக்கும். தவம் என்பது என்ன என்றால் ஒண்ணுமே கிடையாதுங்க. வாழ்க்கையில் யாரும் யாரோட வம்பதிப்புக்கும் போகாம கெட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசாம உண்மையாக அன்போட மக்களோட பரிவோட பேசி பழகி தன்னுடைய காரியத்தை சிறமேற்கொண்டு இறைவனை வணங்கி பக்தியோட இருந்துட்டு யார் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக நடத்துகிறார்களோ அவர்கள் தான் தவ வாழ்க்கை வாழ்பவர்கள். அவ்வளவுதான். இந்த தவ வாழ்க்கை ஆனது யோக வாழ்க்கை, யாக வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. இதை நாம வந்து முதல்ல வந்து 3வது அத்தியாயத்திலேயே நம்ம பார்த்திருக்கோம். இந்த வாழ்க்கையின் மூலமாக யாகத்தில் இருந்து யாகத்துல போட்டாதான் ஆகுதி ஆகும் அப்படின்னு கிடையாது. இந்த வாழ்க்கையின் மூலமாக கூட ஆகுதி கிடைக்கிறது தேவர்களுக்கு. இதை ஏற்ற தேவர்கள் மழை வெயில் போன்ற விஷயங்களை நமக்கு தர்றாங்க இல்லையா. இதை பற்றி நான் வந்து முதல்ல அந்த ஸ்லோகங்கள் வரும்பொழுது ரொம்ப விரிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வந்து போய் பார்க்கலாம். யார் அப்படி வந்து இப்படிப்பட்ட தவ வாழ்க்கை யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் சொல்லணும், மற்றவங்களுக்கு வந்து இந்த பகவத்கீதையை சொல்லக்கூடாது. பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாத, கேட்க விருப்பம் இல்லாதவனுக்கு சொல்லாத, என் மேல் யாரை குறை சொல்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லாத. அப்படி வந்து யாரு வந்து ரொம்ப பக்தியோட சிரத்தையோட அமைதியோட இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. 68வது ஸ்லோகம். எந்த மனிதன் என்னிடம் உயர்ந்த பிரேமை பக்தியை செய்து இந்த உயர்ந்த ரகசியமான கீதா சாஸ்திரத்தை என்னுடைய பக்தர்களுக்கு சொல்வானோ அவன் என்னையே அடைகிறான், இதில் சந்தேகமே கிடையாது. யார் இந்த பகவத்கீதையின் சாஸ்திரத்தை உண்மையாக நன்றாக புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இந்த சாஸ்திரத்தை மற்றவர்களுக்கு பக்தர்களுக்கு எடுத்து கூறுகிறார்களோ அவர்கள் வந்து கண்டிப்பாக என்னையே தான் அடைவார்கள் அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் அந்த பாக்கியம்தான் இறைவன் கிடைக்க வேண்டும், கொடுத்தரல வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இந்த ஜென்மமோ இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி பகவத்கீதைக்காக மட்டுமே நான் உழைத்து முன்னேற வேண்டும். அவரையே சென்றடையும் நோக்கத்தில் தான் இன்னும் பிறவிகள் பிறந்தாலும் அப்படியே தான் பிறக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இந்த பிறவிலேயே சாகும் தருவாயில் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே அப்படியே வந்து இறைவனையே சென்று அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசைங்க. இப்போ வந்து 69வது ஸ்லோகம். அந்த பக்தனை காட்டிலும் எனக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடிய மனிதர்களில் வேறு எவருமே இல்லை. இந்த ஒரு விஷயத்தை காட்டிலும்
என்னுடைய பக்தனாக இருந்து கொண்டு எனக்கு சேவை செய்கின்ற ஒரு செயல் என்பது எதுவுமே கிடையாது, இதற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருங்க. அப்படியே பூமியில் அவனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவன் வேறொருவனும் இருக்க போவது இல்லை. அதே போலத்தான் இந்த பூமியில் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா மனிதர்களையும் தான் குறிக்கும் இல்லையா? அப்படி எல்லா மனிதர்களிலேயும் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யக்கூடிய பக்தன் தான் எனக்கு ரொம்ப பிடித்தமானவன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. பிரியமானவன், அவரை விட பிரியமானவன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாருப்பாங்க. இதுல இருந்தே தெரியும் பகவத்கீதையினுடைய அருமை பெருமைகள் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எந்த மனிதன் இந்த தர்மமயமான நம்முடைய இருவருடைய உரையாடலான கீதா சாஸ்திரத்தை கற்பானோ, யார் இந்த கீதா சாஸ்திரத்தை அந்த ஸ்லோகங்களை எல்லாம் சொல்றதுக்கு கத்துப்பாங்களோ, அதே மாதிரி இந்த அர்த்தத்தை கத்துக்கிறாங்களோ, அவனாலும் நான் ஞான வேள்வியினால் வழிபட்டவனாக ஆவேன். இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதே ஒரு வேள்வி அப்படிங்கிறது. பகவத்கீதையை கற்றுக்கொள்வதும் பகவத்கீதையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கீதை முழுவதும் படிப்பதும் ஒரு ஞான வேள்வி அப்படின்னு மிகவும் அழகாக கிருஷ்ணர் தன்னுடைய திருவாய் மலர்ந்தருளி சொல்றாருங்க. ஆகவே வழிபட்டவன் ஆவேன். அந்த வேள்வியின் மூலமாக அந்த பக்தன் கிருஷ்ணரை வழிபட்டவராக ஆவார். அதாவது இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும், இந்த பதிவிற்காக பேசிக்கொண்டிருக்கும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களும் தான் இறைவனுடைய பக்தர்கள். எந்த மனிதன் நம்பிக்கையுடனும் குறை காணாதவனாகவும் இந்த கீதா சாஸ்திரத்தை கேட்கவாவது செய்வானோ, யார் இறைவன் மேல குறை காணாம இதை கேட்காவது செய்கிறாங்களோ, அவனும் பாவங்களிலிருந்து விடுபட்டு புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் அடையும் சிறந்த புண்ணிய உலகங்களை அவங்க அடைவார்கள். அவங்களுடைய பாவமெல்லாம் நீங்கி அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா இது 70வது ஸ்லோகம், இப்போ 71வது ஸ்லோகம், இப்போ 72வது ஸ்லோகம். இந்த கீதா சாஸ்திரம் உன்னால் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதோடு கேட்கப்பட்டதா? ஒரே மனசோட நீ கேட்டியா? நான் சொன்னேன்ல உனக்கு இந்த கீதா சாஸ்திரத்தை, நீ ஒரே மனசோட கேட்டியா? அர்ஜுனா, அஞ்ஞானத்தினால உன்னுடைய இந்த மோகம் அழிந்து விட்டதா அப்படின்னு கேட்கிறாரு கிருஷ்ணர். அதற்கு அர்ஜுனன் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அர்ஜுனன் சொல்றாரு, அச்சுதா, உங்கள் அருளால் எனது மோகம் அழிந்தது. நான் யார் மேல அதிக பந்த பாசம் மோகம் வச்சிருக்கிறேனோ அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. மேலும் என்னால் ஞான ஒளி பெறப்பட்டது. எனக்கு ஞான ஒளி கிடைச்சிருச்சுப்பா. இப்பொழுது நான் சந்தேகமற்றவனாக உறுதியாக இருக்கிறேன். ஆகையால் உங்கள் ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு அவ்வளோதான் சரண்டர் ஆயிடுறாரு அர்ஜுனன். ரொம்ப அழகான இந்த சாஸ்திரம். அவ்வளோதான். இதோட கீதா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல், கீதை என்கின்ற அற்புதமான ஒரு விஷயம் நிறைவடைகிறது. இப்போ 74வது ஸ்லோகத்துல இதையெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்காரு? சஞ்சயன் பார்த்து திருதராஷ்டிரர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? இப்போ சஞ்சயன் சொல்றாரு. என்ன சொல்றாரு சஞ்சயன்? இவ்வாறு நான் பகவான் ஸ்ரீ வாசுதேவருக்கும் மகாத்மாவான பார்த்தனுக்கும், மகாத்மா என்று அவர் சொல்கிறார். மகா ஆத்மா என்றால் என்ன? போற்றுதற்கு உரிய மிக பெருமை வாய்ந்த இறைவனின் அருள் பெற்ற ஆத்மா அப்படின்னு யார சொல்றாரு? அர்ஜுனன் தான் சொல்றாரு. பார்த்தனுக்கும் இடையே நிகழ்ந்த இந்த அற்புதமான உட்பொருள் கொண்ட புல்லரிக்குதான் அவருக்கு புல்லரிக்கக்கூடிய உரையாடலை கேட்டேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? திருதராஷ்டிரர்கிட்ட சொல்றாரு. மேலும் சொல்றாரு, ஸ்ரீ வியாச பகவானுடைய அருளால் தெய்வீக பார்வை பெற்ற நான் உயர்ந்த ரகசியமான இந்த யோகத்தை அர்ஜுனனை குறித்து சொல்கின்ற சாட்சாத் யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து நேரடியாக கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. வியாசர் ஏதோ எனக்கு ஞானக்கண் கொடுத்ததுனால எனக்கு இதையெல்லாம் கேட்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. அரசே அப்படின்னு சொல்றாரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த இந்த ரகசியமான நன்மை தரக்கூடிய அற்புதமான உரையாடலை நினைத்து நான் மீண்டும் மகிழ்கிறேன். அவ்வளோ சந்தோஷமா. இப்போ எனக்கே அடியேன் மாதம் ஒரு முறை இந்த பந்தடி 5வது தெருவில் உள்ள நவநீத கிருஷ்ணர் கோவில்ல பௌர்ணமி தோறும் அடியேன் ஒரு 1.25 மணி நேரம் மாலை நேரத்தில் பகவத்கீதை உபன்யாசம் செய்கிறேங்க. அந்த செஞ்சு முடிச்சுட்டு வந்தவொடனே அந்த 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 ஒரு ஆனந்தமானது எனக்கு 2 நாள் இருக்கும். ஒரே சந்தோஷமா இருக்கும். எனக்கு
அந்த ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியது என்ன என்றால் அந்த கீதை மட்டும்தான். மனம் மகிழ்வது மகிழ்ச்சி, ஆத்மா அடைவது ஆனந்தம். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதுங்க. இதை பற்றி அடியேன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. அரசே, பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ஹரியின் மிகவும் அற்புதமான அழகான இந்த திருவுருவை நினைத்து நினைத்து அவர் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார் இல்லையா, அதை நினைச்சு பார்க்குறாரு. நினைத்து நினைத்து என்னுடைய மனதில் பெருவியப்பு உண்டாகிறது. எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. மேலும் நான் மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சந்தோஷத்துக்கு ஒரு அளவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. கடைசி ஸ்லோகம் 78வது ஸ்லோகம். அரசே, இங்கு நான் என்ன சொல்ல போகிறேன்? எங்கு யோகேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் எந்த இடத்துல காண்டிபம் ஏந்திய அர்ஜுனனும் இருக்கிறாரோ அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கிறாரோ அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்றாரு தெரியுமா? மகாலட்சுமி நிரந்தரமா தங்கி விடுவாரு. அது மட்டும் அல்லாமல் வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யம், எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் அங்க இருக்கும். அது மட்டும் அல்லாமல் நிலைத்த நீதியும் இருக்கும். நிலைத்த நீதி இருக்கும். நான் எந்த இடத்தில் நீதி இருக்கிறதோ அங்குதான் மகாலட்சுமி தாயாரும் மற்ற தெய்வங்களும் கிருஷ்ணரும் இருப்பார் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லிட்டு என்பது என்னுடைய கொள்கை என்று சொல்வதோடு இந்த 78 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் மோக்ஷ சந்நியாச யோகம் நிறைவடைகிறதுங்க. உண்மையிலேயே மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. இப்பொழுது அடுத்து மீண்டும் ஒரு பதிவு இருக்கிறது. என்ன அழகா கண்ணதாசன் பாடினார் இல்லையா, அந்த பாட்டுல அந்த பாட்டின் மூலமாக நாம் பகவத்கீதையின் கருத்து என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்போம். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் உண்மை சொல்வேன். அழகா சொல்றார் இல்லையா, அது அவருடைய வார்த்தைகளின் மூலமாக எந்தெந்த ஸ்லோகங்களை அவர் மேற்கோள் காட்டி இருக்கிறாரு அப்படிங்கிறத அடியேன் அடுத்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்று கூறி அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.